ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஃபனி பேச்சு. நான் உங்கள் ஐசன் அண்ட் என் கூட இருக்கிறது தான் நம்ம லூயி. இன்னைக்கு நம்ம ஒரு லக்கி அண்ட் அன்லக்கியான எம்சியோட இசைக்காய் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட பேர் தான் முசகுட்டென்ஷு. வழக்கம் போல எல்லா இசைக்காய் அனிமையிலும் ட்ரக்குனால தான் இந்த ஸ்டோரியே கிக் ஆஃப் ஆகும். மிச்சம் நீ சொல்றியாடா அந்த ட்ரக்குன்னு என்ன பண்ணுவோன்னு? நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ உள்ள வந்துட்டு இப்போ சொல்றியான்னு வரை கேட்குறியா? சரி நான் சொல்கிறேன் என்ன இதில் இருக்குது. ஐயா நீங்க ரொம்ப நேரமா அதான் வெல்கம் இதே சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் நாம கொஞ்சம் வரணுமே என்ட்ரி கொடுக்கணுமேன்னு கொடுத்தேன். சரி நீ கண்டினியூ பண்ணு. ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற இந்த அனிமே ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபேண்டசி இசைக்காய் அனிமே. இந்த அனிமையோட எம்சி ரொம்ப புள்ளி பண்ணப்பட்டு தன்னோட லைஃபையே வெறுத்து போன இவன் ஒரு பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கூன் கிட்ட அடி வாங்கி இசைக்காயில் ரீஇன்கார்னேட் ஆயிருப்பான். ரீஇன்கார்னேட் ஆன இவனுக்கு அந்த பழைய ட்ராமாவும் இருக்கும், அதே மாதிரி இங்கே இந்த மேஜிக்கல் வேர்ல்டு அதோட எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இவன் எப்படி இந்த வேர்ல்டு இசைக்காய் வேர்ல்டில் சர்வை பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோட ஸ்டோரி. நீ சொல்ற மாதிரி தான்டா, இவன் ரீஇன்கார்னேட் ஆனதால இவனுக்கு இந்த மேஜிக் இது கத்துக்கிறதால ரொம்ப ஈஸியா இருக்கும். இவன் ஒரு ப்ராடஜி மாதிரி இருப்பாங்க. ஆனா இவனுக்கு இருக்கிற ட்ராமா அந்த வெளியே போறது இதெல்லாம் ராசின்னு இவனுக்கு ஒரு சென்சே மாதிரி ஒருத்தங்களை அசைன் பண்ணியிருப்பாங்க இவங்க ஃபேமிலியில மேஜிக் கத்துக்கிறதுக்கு. இவன் அதை வச்சு மேஜிக் கற்றுக்கிட்டு இவன் பெரிய ஆள் ஆவாங்க, ஒரு பெரிய ஒரு சேஜ் மாதிரி இவன் ஆவான். அந்த இவன் சேஜ் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும்டா, பட் இவனோட ட்ராமாவை ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராக்ஸி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாள். இவனோட ஃபைனல் எக்ஸாம் வைக்கும்போது அவனை தன்னோட வீட்டை விட்டு வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போகும்போது தான் இவனோட ட்ராமா வந்து இவனுக்கு பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் தான் சில்வின்ற ஒரு பையன் சேச்சா பொண்ணு இவன் பையனை அசியூம் பண்ணிப்பான். ஸோ அப்படி ஒரு கேரக்டரோட இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சடனாக ஒரு ஈவெண்ட்டால் இவங்க எல்லாருமே பிரிஞ்சிருவாங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க. யூ அந்த சிட்டி இருக்க எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதான் நான் இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன், சில்வி பற்றி சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்கும் நீ சொல்லு. அதாவது நம்ம ரூடியஸ் போய் எரிஸ்ன்ற ஒரு பொண்ணுக்கு இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மேஜிக் கற்றுக் கொடுப்பான். அப்போ தான் எரிஸ் கூட சேர்ந்து ரூடியஸ் வந்து டீமன் கான்டினென்ட்டுக்கு போவான். அந்த ஈவெண்ட்டு ஒரு ஈவெண்ட்னால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகி அவங்க அந்த டீமன் கான்டினென்ட்டில் போய் எப்படி அவங்க சர்வை பண்ணி வராங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ரூடியஸோட வாழ்க்கை போக போகுது, அதுதான் இந்த முசகுட்டென்ஷே போகும். அதாவது நீ மற்ற இசைக்காயெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா அதில் வந்து ஒன்று ஃபன் பேஸ்டாகவே போகும், இல்லை நல்ல ஆக்ஷன் பேஸ்டாகவே போகும். பட் இந்த அனிமேல தான் எமோஷன் ஆக்ஷன் காமெடி எல்லாமே பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான அனிமேவாக கொண்டு போயிருப்பாங்க. ஆமாண்டா, வித்தியாசமாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூடியஸ்க்கு 3 மனைவிகளும் வருவாங்க. இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் நீ சொல்கிற மாதிரி அவனுக்கு 3 மனைவிகள் வந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, அது வந்து மற்ற இசைக்காயில் நீ அவ்வளோவா பார்க்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அனிமே எல்லாத்தையுமே ஒரு பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் கொண்டு போகிறதுனால அதுவுமே இதில் ஒரு பார்ட் ஆஃப் சைஸ். இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த எம்சிக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா, ஆனால் அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான்ற மீம் டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்க. வண்ணத்தை கொஞ்சம் நிறுத்திக்கோய, இவன் மேலே நமக்கு அமையல, அவ்வளோதான். நமக்கு அமையல அவனுக்கு அமையுது. இதுதான் இந்த மாதிரி எம்சி மேலே எனக்கு கோவம் வர்றதுக்கு காரணமே. உனக்கு அமையுது எனக்கு அமையல, அமைய வைக்கணுமாமே, அமையாது. உங்க பர்சனல் இதோட விட்டுட்டு நாம திரும்பவும் இந்த கதைக்குள்ள போய் இந்த கதையை பத்தி பேசுவோமா? இது இப்போ வரைக்கும் வந்திருக்கிற சீசன் நீயும் பார்த்துருப்பேன், நானும் பார்த்துருப்பேன். அவ்வளோ இந்த ஸ்டோரிக்குள்ள போயிருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த லைட் நாவல் படி பார்த்தனா இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரியே பெருசாக போகுது. எந்த நீ பார்த்துருப்ப டாக்டர் போரா சொல்கிறத தான் இவன் தான் கதையே ஆரம்பம் மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா பல ட்விஸ்ட்டுகள் இருக்குது. நானும் இந்த கண்டென்ட்டுக்கெலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இவன் கான்ஷியஸில் இருக்க அந்த காட் யார், அவனுடைய மோட்டிவ் என்ன, எதுவுமே நமக்கு வந்து இப்போ வரையும் தெளிவாக சொல்லிருக்க மாட்டாங்க. சரி ஸ்டோரிக்குள்ளே அவ்வளோ போகல. ஸோ அது எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாட்டி ஹைப்பில் தான் இருக்கேன். பட் ஒரு சீசன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வரையும் இந்த அனிமேக்கு 2 சீசன் வந்திருக்கு. 3ஆவது சீசனுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங். நீ கேட்டல அந்த காட் லைட் நாவல் லைட்டாக நான் சொல்கிறேன், லைட்டாக தான் இருக்கும். அந்த காட் யாரு, அந்த காடே ஒரு மிஸ்டீரியஸ். ஆனால் இந்த காட் இவங்கிட்ட மட்டுமா பேசுறது, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுகிறான். அந்த ஒரு சின்ன இதை மட்டும் நான் சொல்கிறேன். நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்குது, நீ எதிர்பார்க்காத நிறைய இது இந்த சீரீஸில் நடக்க போகுது இனிமேல். டேய் என்னடா சொல்கிறேன், இந்த காட் நிறைய பேர்கிட்ட பேசுகிறானா? நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ஒரு ஸ்பாய்லர் வச்சுட்டேன். பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கும் ஸ்பாய்லர் தான். பட் நீங்கள் இந்த அனிமே பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அனிமே. ஏன்னா இனிமே 3rd சீசன்லேருந்து தான் இது வந்து கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளேயே போகும். இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ வரையுமே நல்ல அனிமே தான். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் 3rd சீசன்லேருந்து நீ பார்த்தனா தான் எரிஸோட ஸ்டோரி இதெல்லாம் அதில் தான்டா வரும். நிறைய கூட வந்து அந்த லோரா இதுக்குள்ளே போகும் டீப்பாக. நீ சொல்கிற மாதிரி தான் 3rd சீசனுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங். அது மேக்ஸிமம் 2025 2026 வரும். மிச்சது எனக்கு தெரிலடா. ஆனால் வந்தால் கூட ரொம்ப லேட்டாக தான் அடாப்ட் பண்ணி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் வந்த கண்டென்ட்டே நல்லா இருக்குல்ல. ஆமாண்டா, நானும் அந்த ஹைப்லேயே இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன்.
ஸோ அடுத்த ஒரு அனிபேச்சன் எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் லூயர் ஐசர்.